ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சிஆர் அன்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஃபைனல் ரிசல்ட் அண்ட் ஃபவுண்டேஷன் ரிசல்ட் ரீசெண்டா வந்துச்சு. ஸோ அது வந்ததுல இருந்து லாட் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ். ஸோ எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல எவ்வளவு பொய் இருக்கு, பிளஸ் இந்த ரிசல்ட்ல என்னோட ஒப்பீனியன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வீடியோல இப்ப ஃபவுண்டேஷன் பசங்களுக்கு ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட் தான் வந்தது. ரொம்பவே கம்மி. யூஸ்வலா 30% வர டைம்ல அதாவது ஜஸ்ட் 15% தான் வந்திருக்கு. 50% அப்படியே ரிசல்ட் குறைஞ்சிருச்சு. யூஸ்வலா 30,000 சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் ஜஸ்ட் ஒரு 10,000 கிட்ட தான் பாஸ் பண்ணிருக்காங்க. சோ அவங்க ரொம்பவே பாத்தீங்கன்னா அப்செட் அண்ட் டிசப்பாயின்மெண்டா தான் இருப்பாங்க. சோ அவங்க இப்ப ரொம்பவே தப்பான தாட்ஸ்ல தான் இருப்பாங்க. சோ அவங்க என்னென்ன தப்புலாம் பண்றாங்க அவங்களோட தாட்ஸ்ல, சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். இந்த டைம் ஃபைனல் ரிசல்ட் ரொம்பவே பம்பரான ரிசல்ட். மோர் தென் 20,000 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்திருந்தாங்க வெளியே. யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு 10,000 9,000 அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் 2x ஆஃப் த ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்தப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது என்னன்னா, இப்ப ஒரு 20-40 30 lakhs CA தேவைப்படும். அதுக்காக ஐசிஏ புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லைன்னா சில பேர் என்ட்ரியை ரொம்ப கஷ்டமாக்கிட்டு எக்ஸிட் ஈஸியா ஆக்குறாங்க. அதாவது நீட் ஜேஇ அந்த மாதிரி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஏயோட இன்டென்ஷனா இவங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ஐசியோட இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன கேட்டீங்கன்னா, இது பியூர் ரேண்டம் ஈவெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதெல்லாம் சொல்றேன். இப்ப ஃபவுண்டேஷன் ரிசல்ட் வந்துச்சு. ஓகேவா? ஃபவுண்டேஷன் ரிசல்ட் நினைச்சதோட ரொம்பவே எல்லாருக்கும் கம்மியா வந்துச்சு. எதனாலனா, இந்த நியூ ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த நியூ ஸ்கீம் டிரான்சிஷனால இப்ப ஃபவுண்டேஷன் பொறுத்தவரை ஓல்டு ஸ்கீம் என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி கம்பேர்ட் டு நியூ ஸ்கீம். இப்ப எதனாலனா, யூஸ்வலா எல்லாருக்கும் புதுசா கஷ்டமா இருக்கிற சப்ஜெக்ட் ஃபவுண்டேஷன் படிக்கும் போது லா தான். பட் ஓல்டு சிலபஸ்ல லா கூட பிசிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பிசிஆர் பேப்பர்ல 40 ஈஸியா 30+ ஈஸியா எடுத்துலாம்னு வச்சுக்கோங்களேன். மீதி பாத்தீங்கன்னா ஒரு 10 to 20 மார்க் லால எடுத்தாலே போதும், பாஸ் பண்ணிடலாம். பட் இந்த டைம் அப்படி இல்லை. நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட் நியூக்கு வரும்போது அது அப்ரோச்சோட பாத்தீங்கன்னா லாக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸா கம்மியா கொடுத்திருப்பாங்க. பட் இங்க 100 மார்க்கும் லா தான் எழுதணும். அதை இங்க புரிஞ்சுக்காம பழைய ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால நிறைய பேருக்கு ரிசல்ட் அடி வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப எக்கனாமிக்ஸ்ல கொஞ்சம் போர்ஷன் ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லா ஃபவுண்டேஷனும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவே ஆக்கினாங்க. பட் எல்லாரும் பாதி பேர் இப்ப மோஸ்டா எழுதுறதுல செகண்ட் அட்டெம்ப்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் தான் எழுதிருப்பாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு வரப்ப அவங்க மோஸ்ட் செப்டம்பர் பேட்ச் சூஸ் பண்ணுவாங்க, ஜூன் பேட்ச் சூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இதுல இருந்த எல்லாரும் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்னே சொல்லலாம். அவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நியூ ஸ்கீமோட டிஃபிகல்ட்டியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்றதுல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனாலவே கொஞ்சம் ரிசல்ட் அடிவாங்க. இதே காரணத்தினால்தான் ஃபைனல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமா வந்துச்சு. எதனாலனா, இப்ப நவம்பர் பேட்ச்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ரிசல்ட். அந்த பேட்ச்ல ரொம்பவே கம்மியான ரிசல்ட். மெயினா G2ஓட G1ல ரொம்ப கம்மி. ஓகேவா? சோ நிறைய பேர் G2 பாஸ் பண்ணிட்டாங்க. G1 பாத்தீங்கன்னா SFM அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட்னால ஃபெயில் ஆனாங்க. இப்ப இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அடுத்த அட்டெம்ப்ட்ல 4 பேப்பர் எழுதி தவிர, அதாவது இவங்க ஒரு அட்டெம்ப்ட்ல 8 பேப்பர் எழுதுனாங்க. அடுத்த அட்டெம்ப்ட்ல ஒரு குரூப் பாஸ் ஆயிட்டு இன்னொரு குரூப்ல ஒரு பேப்பர் எடுத்துறாங்க நியூ ஸ்கீம்ல. சோ நியூ ஸ்கீம்ல ஒரு பேப்பர் எடுத்ததுனால மீதி 3 பேப்பர் மட்டுமே படிச்சு எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேப்பர்ல கொஞ்சம் ஈஸியா 1 மார்க் அந்த மாதிரி கூட சொல்லி கொஞ்சம் ஈஸி பண்ணாங்க. அதனால என்னதுன்னா 8 சப்ஜெக்ட் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த அட்டெம்ப்ட்ல ஜஸ்ட் 3 சப்ஜெக்ட் தான் படிச்சாங்க. சோ அதனால பாஸ் பர்சன்டேஜ் கொஞ்சம் G1ல அதிகமாவே ஆச்சு. பிளஸ் G2 ஆல்ரெடி கிளியர் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் அங்க ஒரு அட்வான்டேஜ் இருந்ததுனால இந்த அட்டெம்ப்ட்ல பாத்தீங்கன்னா கம்பேர் டு ஃபவுண்டேஷன் ஃபைனல் அதிகமாச்சு. இது பியூர் அண்ட் பியூர் ரேண்டம் ஈவெண்ட் தான். பட் இதை ரெண்டுமே கனெக்ட் பண்ணிட்டு இல்ல இங்க எக்ஸிட் கஷ்டமாக்கிட்டாங்க, என்ட்ரி ஈஸி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா ஃபவுண்டேஷன் அதாவது சிஏ கோர்ஸோட ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸா எப்படி ட்ரெண்ட் இருக்கும் 30-20-10, அதாவது 30% ஆவரேஜா இங்க வந்துடும் ஃபவுண்டேஷன், 20% இன்டர், 10% ஃபைனல் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட்ல 1000 பேர் உள்ளார வராங்கன்னா 1000ல 30% பாஸ் ஆவாங்க ஃபவுண்டேஷன், 20% பாஸ் ஆவாங்க இன்டர், 10% பாஸ் ஆவாங்க ஃபைனல். அட்லாஸ்ட் வெளியே வரது 6 பேர் தான். இதே தான் நீங்க திருப்பி போட்டாலும், அதாவது 10% ஃபவுண்டேஷன், 20% இன்டர், 30% ஃபைனல் திருப்பி போட்டாலும் வெளியே வரது 6 பேர் தான். சோ வெளியே வரவன் 6 பேர் தான் வர போறான். பட் இவங்க என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. இதனால வெளியே இருந்து பாக்குறவங்க இப்ப சிஏ கோர்ஸ் போலாமான்னு பாக்குறவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. அதாவது ஐயோ சிஏ கோர்ஸோட வேல்யூ போயிடுச்சா, ஐயோ என்ட்ரன்ஸ் ரொம்ப அதிகமாக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ தாட்ஸ் அவங்களுக்கு வருது. உள்ளார வரவே பயப்படுறாங்க. சிஏ கோர்ஸை பொறுத்தவரை அது எப்பவுமே இன் ஜெனரல் கஷ்டமான கோர்ஸ் தான். ஓகேவா? சிஏ கோர்ஸ்ல உங்களோட இன்டெலெக்ட் டெஸ்ட் பண்ணாம அதோட அதிகமா உங்களோட வில் பவரை டெஸ்ட் பண்ணுவாங்க. சோ யார் கடைசி வரைக்கும் கிவ் அப் பண்ணாம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் வெளியே வர முடியும். நீங்க எவ்வளவு டாப்பரா இருந்தாலும், நீங்க காலேஜ்
இல்ல ஸ்கூல்ல வந்து இவ்வளவுதான் கோல்டு மெடலிஸ்டா இருந்தாலும் உங்களோட ஆட்டிடியூட் பேஸ் பண்ணி தான் உங்களோட ரிசல்ட் இருக்கும். நீங்க எவ்வளவு தூரம் பயப்படாம எவ்வளவு தூரம் ஃபெயிலியர் வந்தாலும் வந்து மறுபடியும் எழுந்துச்சு வரீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ரிசல்ட் இருக்கும் கம்பேர் டு உங்களோட இன்ட்ரெஸ்ட். சோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, இப்ப சோசியல் மீடியால நிறைய ரேண்டமா வந்து கஷ்டமாயிடுச்சு ஈஸி ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு ஏதோ கதை சொல்றவங்களை கேட்டாலே நீங்க கொஞ்சம் வேலைக்கு இருங்க. அதனால நமக்கு எந்த யூஸும் இல்லை. சரி, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிஏ ஃபவுண்டேஷன் ரிசல்ட்டுக்கு வருவோம். ஃபவுண்டேஷன் ரிசல்ட் எதிர்பார்த்ததோட 50% கம்மியா தான் வந்துச்சு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் ரிசல்ட் 2 years ஒன்ஸ் இல்ல 3 years ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துகினே இருக்கும். இதுதான் பேட்டர்ன். சோ இங்க நிறைய பேர் நல்லா படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு லக் இல்லைன்னு வச்சுக்கலாம் இந்த ரிசல்ட்ல. மேபி வந்து கரெக்ஷன் நல்லா போயிருக்கும், இல்ல கொஸ்டின் பேப்பர் யூஸ்வலா வந்து ஒரு பேப்பர் வந்து கஷ்டமா இருக்கும், பட் இந்த டைம் 2-3 பேப்பர் வந்து கஷ்டமா இருந்திருக்கலாம். சோ இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு அட்டெம்ப்ட்ல நிறைய நல்லா படிக்கிறவங்க கூட ஃபெயில் ஆகிற மாதிரி சில ரிசல்ட் வரும். சோ அந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் ரிசல்ட் தான் இது. அந்த ஒரு ரிசல்ட்டை வச்சு உங்களோட கேப்பபிலிட்டியை நீங்க வந்து டிசைட் பண்ணிடாதீங்க. இப்ப சில பேர்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவாங்க, ஒரு 150 மார்க் வருதுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் டைம் ட்ரை பண்ணுவாங்க, ஒரு 170 இல்ல ஒரு 175 வந்திருக்கும். அந்த பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்பிடன்ஸ் இருக்கும். ஓகேடா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் படிச்சோம், ஒரு மார்க் எடுத்தோம், செகண்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணோம், இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்திருக்கோம், தேர்ட் டைம் கொஞ்சம் புஷ் பண்ணா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு இருக்கும். பட் இந்த அட்டெம்ப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா லாஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஓல்டு சிலபஸ், அதுல கொஞ்சம் நிறைய மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிருப்பாங்க, 190 180 அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பசங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நியூ அட்டெம்ப்ட்ல ஒரு 150 140 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின மார்க்கோட வந்து கம்மியா வாங்கியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மனசு உடைஞ்சிருப்பாங்க. என்னடா இது, நம்ம ஒரு டைம் படிச்சு அவ்வளவு தூரம் எடுத்தோம், செகண்ட் டைம் படிச்சு கொஞ்சம் ஜம்ப் பண்ணிடலாம்னு பார்த்தோம்னா மறுபடியும் இவ்வளவு தூரம் பின் தங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். தயவு செய்து அந்த மாதிரி எண்ணத்தை விட்டுருங்க. எதனாலனா, ஓல்டு சிலபஸ் வேற, நியூ சிலபஸ் வேற. ஓல்டு சிலபஸ்ல நிறைய வந்து ஈஸியா பாஸ் ஆகிறதுக்கான எலமெண்ட் இருக்கும், பிசிஆர்னு இருக்கும், நம்ம அதை வச்சு பாஸ் பண்ணிடலாம். பட் இங்க அப்படி இல்லை, 100 மார்க்குமே லால எழுதணும். அது மட்டும் இல்லாம நிறைய சிலபஸ் வேற இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சோ அதனால என்னதுன்னா, நீங்க ஓல்டு படிச்சதை நீங்க மறந்துடுங்க. நியூக்கு நீங்க ரிவிஷன் பண்ற மாதிரி எடுத்துக்க கூடாது, மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து பண்ற மாதிரி தான் பண்ணணும். அந்த மிஸ்டேக் நிறைய பேர் இந்த இடத்துல பண்ணதுனாலதான் நிறைய நீங்க ஃபெயில் ஆயிருப்பீங்க. தயவு செய்து நீங்க அடுத்த அட்டெம்ப்ட் போறீங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஜஸ்ட் ப்ரெஷர் பண்ணிட்டு போனாலே பாஸ் ஆயிடலாம்னு நினைக்காதீங்க. தயவு செய்து சீரியஸா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எந்த எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அதே எஃபர்ட்ல கொடுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளியர் பண்ண முடியும். இன்னொரு தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நான் இப்ப ஃபெயில் ஆயிட்டேன், நான் நெக்ஸ்ட் வந்து செப்டம்பர்ல எழுதணுமா இல்ல ஜனவரில எழுதணுமான்னு எல்லார்கிட்டயும் வெளியே போய் கேட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த டிசிஷன், நான் செப்டம்பர்ல எழுதணுமா ஜனவரில எழுதணுமான்னு, இந்த டிசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரை நீங்க வெளியே தேடக்கூடாது, உங்களுக்குள்ளதான் இருக்கும். பிகாஸ் நீங்க லாஸ்ட் அட்டெம்ப்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் வந்து லாஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபுல் கிளாரிட்டியோட தான் இருந்தேன். எனக்கு ஃபுல் கான்செப்ஷன் கிளாரிட்டி இருந்தது, பிளஸ் எனக்கு நல்லாவே ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் டீசென்டான மார்க் தான் எடுத்திருந்தேன், 170 180 இல்ல 190 கூட எடுத்திருந்தேன். அப்படின்னா ஜஸ்ட் நீங்க பாஸ் ஆன வேண்டிய ஆளு, பட் ஒரு லக் ஃபேக்டர்னால நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, லக் இல்லன்றதுனால ஃபெயில் ஆயிட்டீங்க. நீங்க வந்து செப்டம்பர்ல கண்டிப்பா ப்ரெஷர் பண்ணிட்டு கூட எழுதலாம். பட் இதுவே நீங்க இல்ல நான் ஒழுங்கா படிக்கல, இல்லன்னா என்கிட்ட ஒழுங்கான ரைட்டிங் ப்ராக்டிஸ் இல்ல, இல்லன்னா நான் ரொம்பவே வந்து மார்க் கம்மியா எடுத்திருக்கேன், 120 130 தான் வந்திருக்குன்னா, நீங்க ஜனவரியில போனோம், மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜனவரி எக்ஸாம் தான் எழுதணும். சோ இந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவல் லாஸ்ட் எக்ஸாம் எப்படி இருந்தது அதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செப்டம்பரா ஜனவரின்னு சூஸ் பண்ணணும். ரேண்டம் எனக்கு அந்த ப்ரொஃபசர் சொல்வாரு இல்ல இந்த சார் சொல்வாருன்னு சொல்லிட்டு நீங்க வெளியே தேடிட்டு இருக்காதீங்க. இந்த ஆன்சர் உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க ஜென்யூனா உங்களை கேளுங்க, நான் ஃபுல் எஃபர்ட் கொடுத்தேனா லாஸ்ட் டைம், ஓகே நான் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, ரிசல்ட் என் கையில இல்லை, ஏதோ கொஞ்சம் நான் அன்லக்கி அந்த டைம்ல, நீங்க வந்து செப்டம்பர்ல போகலாம். பட் இல்ல நான் ஜென்யூனா வந்து ஒழுங்கா படிக்கலப்பா, நான் இதுக்கப்புறம் படிக்க போறேன், எனக்கு செப்டம்பர்ல வந்து ஸ்கிராச்ல இருந்து படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்க ஜனவரி போகலாம். தயவு செய்து இதை வந்து என் ஃப்ரெண்டு வந்து செப்டம்பர்ல போறானா நான் போறேன், இல்ல சார் சொல்லிட்டாரு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து வெளியே பேசுறவங்களை கேட்டு டிசிஷன் எடுக்காதீங்க. இதை கூட எடுக்க முடியலன்னா நம்ம இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கிறதுக்கான தகுதியே இல்லைன்னு அர்த்தம். நீங்க எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும், அதை பேஸ் பண்ணி நீங்க டிசிஷன் எடுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. அதாவது இவங்க லைஃப்ல பெரிய ஃபெயிலியரே பார்த்துக்க மாட்டாங்க, 11th 12th 10th சொல்லிட்டு ஃபுல்லா டாப்பரா இருப்பாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அங்கெல்லாம் 70-80% எடுத்துட்டு வந்து இங்க திடீர்னு 40% 30% எடுத்துட்டு ஃபெயில் ஆவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்றீங்கன்னா உங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம், நமக்கு ஜஸ்ட் 80-90 தான் ஆகுது. வாழ்க்கையில இதோட 10x 12x 100x வரைக்கும் கஷ்டம் வரப்போது, நிறைய ஃபீல் பண்ண போறோம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்க ஃபவுண்டேஷன் ரிசல்ட்ல ஃபெயில் ஆனது ஒண்ணுமே இல்ல. நீங்க ஆஃப்டர் 1 year 2 year நீங்க ஆர்டிகல்ஷிப் பண்ணுவீங்க கண்டிப்பா, சிஏ ஃபைனல் சிஏ இன்டர்லாம் முடிச்சுட்டு. அந்த மாதிரி டைம் நீங்க நினைச்சு பார்க்கும்போது நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க. எப்பனா நீங்க கிவ் அப் பண்ணாம செகண்ட் போயிட்டு எக்ஸாம் எழுதும் போது. பட் இதுவே நீங்க இங்கேயே குவிட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹீரோ ஸ்டோரி ரைட் பண்றதுக்கான சான்ஸ் நீங்களே எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். மறுபடியும் சொல்றதுன்னா, சிஏ கோர்ஸ் இஸ் நாட் எ டெஸ்ட் ஆஃப் இன்டெலெக்ட், இட் இஸ் எ டெஸ்ட் ஆஃப் வில். அடுத்த தப்பு பிளேம் பண்றது.
அந்த கோச்சிங் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒழுங்கா கிளாஸ் கொடுக்கல, ஒழுங்கா டைமுக்கு முடிக்கல, இல்லைன்னா வந்து ஒழுங்கா எனக்கு பர்சனல் கைடன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில குரூப் ஆஃப் பீப்புள் மத்தவங்க மேல படி போட்டுனே இருப்பாங்க, கோச்சிங் சென்டர் மேல இல்ல சார் மேல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எவ்வளவு பெரிய கோச்சிங் சென்டர் இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன கோச்சிங் சென்டர் இருந்தாலும் சரி, அங்க நிறைய மார்க் எடுத்து பாஸ் ஆனவங்க இருப்பாங்க, மட்டமா எடுத்து ஃபெயில் ஆனவங்க இருப்பாங்க. நான் எப்பயும் சொல்றதுதான், கிளாஸ் பாக்குறது அப்படின்றது ஜஸ்ட் ஒரு 10 to 20% தான். மீதி எல்லாமே நீங்க எப்படி படிக்கிறீங்க, நீங்க கரெக்டா பிராக்டிஸ் பண்றீங்களா அதை பொறுத்து தான் இருக்கு. பட் என்னன்னா இவங்க இந்த 10-20% பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தா இப்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. 80% வந்து அவங்க கையில தான் இருக்கு. பட் அது இல்லாம ஓகே நான் லாஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து பார்த்தா அந்த கோச்சிங் சென்டர் போயிட்டேன், இப்ப நான் இதை ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குறைஞ்ச மாதிரி மரத்துக்கு மரம் தாவாதீங்க. கோச்சிங் சென்டர் நீங்க எங்க எடுத்தாலும் உங்களோட ப்ரிப்பரேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் கொடுக்கும். அதனால தயவு செய்து நீங்க மத்தவங்க மேல பிளேம் போடாம நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க உங்க ஃபெயிலியர்ல. அந்த ஆட்டிடியூட் இருந்தாதான் நெக்ஸ்ட் டைம் போயிட்டு ஒழுங்கா படிக்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்க மனசு அலப்பாஞ்சிங்கன்னு கோச்சிங் சென்டர் தேடினே இருக்க வேண்டியதான். அடுத்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் கிளாஸ் பார்க்கலாமா, இல்லைன்னா செல்ஃபாவே படிக்கலாமா, ஆல்ரெடி பார்த்த கிளாஸ் வச்சு, அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல வாங்கலாமா ஆஃப்லைன்ல வாங்கலாமான்னு இப்படி கொஸ்டின் கேட்டுனே இருப்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே கரெக்டான ஆன்சர் தெரியாது. பிகாஸ் எதுவுமே கரெக்டான ஆன்சர் இல்ல, தப்பான ஆன்சர் இல்ல. நான் வந்து பார்த்தேன்னா கிளாஸ்லாம் ஒழுங்கா தான் பார்த்தேன், பட் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணனா இந்த டைம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, கிளாஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல நான் கிளாஸ்லயே போயிட்டு வந்து தூங்கிட்டு தான் இருந்தேன், எனக்கு புக் எடுத்தாலே புதுசா இருக்குன்னா நீங்க கிளாஸ் போகலாம். அதே கிளாஸ் நீங்க வந்து ஆஃப்லைன்ல போடலாமா ஆன்லைன்ல போடலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப செப்டம்பர் பேட்ச் போக போறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செய்து ஆஃப்லைன் கிளாஸ் போயிடாதீங்க. ஏன்னா ஆஃப்லைன் கிளாஸ்ல உட்காந்து பாக்குற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. நீங்க ஆன்லைன்ல பாருங்க, பட் அங்க உங்களுக்கு ரொம்ப டிசிப்ளின் தான். இல்ல ஆன்லைன்ல பார்த்தா எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னா உங்களுக்கு டிசிப்ளின் அர்த்தமே இல்லை. டிசிப்ளின் இல்லைன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு இல்லை. எவ்வளவு தூரம் டிசிப்ளின் தான் வந்து நீங்க கிளாஸ் ஆன்லைன்ல பார்க்க முடிஞ்சு செப்டம்பர்ல எழுதுறீங்களோ அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கம்பேர் டு ஆஃப்லைன். இதே நீங்க ஜனவரில போறீங்கன்னா நீங்க ஆன்லைன் ஆஃப்லைன் இல்ல கிளாஸ் போகாம கூட இருக்கலாம், பேஸ்ட் அப்பான் யுவர் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இந்த மாதிரி டிசிஷன் எல்லாமே இப்ப நீங்க எடுக்காதீங்க. ஏன்னா இப்ப உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா இருக்கும். எமோஷனலா இருக்கும்போது டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஒரு 2 to 3 days வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபீல் பண்ணுங்க, அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. பிகாஸ் அதெல்லாம் நேச்சுரல் எமோஷன். ஒரு ஃபெயிலியர்னா வரும், பட் அந்த எமோஷனை கடந்து நீங்க மறுபடியும் எழுந்திருக்கிறீங்களா அதுதான் மேட்டர். 2 நாள் அழுவலாம், 3ஆவது நாள் எழுதுனா அங்கதான் உங்களோட தப்பு இருக்கு. நீங்க அந்த இடத்துல கண்ணை துடைச்சி எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சாதான் நம்மளால ஜெயிக்கும். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு தப்பு பண்ணுவாங்க, யாரோ ஒரு பிளான் போடுவாங்க, டைம் டேபிள். யாரோ ஒரு சார் வந்து பிளான் போடுவாரு, டைம் டேபிள் அக்கௌண்ட்ஸ் 10 நாள் இல்ல வந்து மேக்ஸ் 10 நாள் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது, வீக்கா இருக்காது. சில பேருக்கு மேக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும், லா வீக்கா இருக்கும். சில பேர் லா நல்லா இருக்கவங்க மேக்ஸ் சுட்டு போட்டாலும் வராது. உங்களுக்கு தான் தெரியணும் எப்படி வந்து நீங்க பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செய்து உங்க ஃப்ரெண்டு பிளான் போடுவாங்க, இல்ல உங்க டீச்சர் பிளான் போடுவாங்க, இல்ல யாரோ போட்ட பிளான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ல மட்டும் இருக்காதீங்க. உங்களுக்கு உங்களை பத்தி தெரியணும், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அது கூட தெரியல உங்களுக்கு, உங்களை பத்தி தெரியலனா கண்டிப்பா நீங்க கேட்கிற ஆன்சர் உங்களுக்கு வரவே வராது. சோ அவ்வளவுதான். ரிசல்ட் கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருந்தாலும் நீங்க மறுபடியும் எழுந்திச்சு ஓடிதான் ஆகணும். சிஏ கோர்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்காது. இப்ப ரேண்டமா வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் அட்வைஸ் கொடுப்பாங்க, மோட்டிவேஷன் கொடுப்பாங்கன்னு நீங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை பத்தி டிபெண்ட் பண்ணாம நீங்களா 2 நாள் அழுதமா சரி ஓகே 3ஆவது நாள் எழுந்திட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசிப்ளினா செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும். சன் மாதிரி வந்து நம்ம எந்நேரமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட மோட்டிவேஷன் சன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஃபியூல் ஊத்த மாட்டாங்க, உள்ள இருந்தா அதுவே எரியும். அதே மாதிரி உள்ள இருந்தா உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா சன் மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லையா ஏதாச்சும் கேஸ் ஸ்டவ் மாதிரி கொடுக்குற ஃபியூல் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடும். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.